வள்ளலார் வந்து போகத்தை யோகமாக மாற்ற முடியும்னு சொல்லுது. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? போகம்ன்றது ஒரு ஆணும் பெண்ணும் புணர்வு பண்ணுறது உலகத்தில் போகம். இந்த போகத்தை வெளியே பண்ணும்போது ஒரு ஆணு பெண்ணு, உள்ளவும் ஒரு போகம் இருக்குது ஆணு பெண்ணும். இங்கே வெளியே பண்ணும்போது ஒரு சராசரி மனுஷனும் ஒரு பெண்ணும் போகம் பண்ணுறது அது வெளியே போகம். உள்ள போகம் பண்ணுறது சிவமும் சக்தியும் போகம் பண்ணுறது அதுவும் போகம்தான். ரெண்டு உருவங்கள் ரெண்டு இணையும் போது அதுக்கு பேர் போகம். அப்போது இந்த கீழகிற ஸ்தூல விந்து சூட்சும விந்து போய் தொட்டுதுன்னா அது ஒரு போகம், இன்பம். போகம் எதுக்காக பண்ணுறான்னா இன்பத்துக்காக தான் பண்ணுறான். ஆனால் அந்த இன்பங்கள் இந்த உலகத்தில் பண்ணுறது சிற்றின்பம். மேலே உடலுக்குள்ளவே ஒரு உடலுக்குள்ளவே ரெண்டு பொருள்களை இணைய வைக்கிறது பேரின்பம். அந்த பேரின்பம் சிவமும் சக்தியும் இணைக்கிறது போகம். முள்ளோ வெளியே ஆணும் பெண்ணும் சேர்றது போகம். அதனால் சொல்கிறாரு போகமும் யோகமாக மாற்றலாம். இது மேலே போனால் யோகமாக மாறிடும், வெளியே வந்தால் போகமாக மாறிடும் அப்படின்றதுக்காக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் விநாயகர் பெருமானை பற்றி பேசுனீங்க. சரி, அதுலேருந்து ஒரு கேள்வி என்னென்னா, விநாயகரோட கையில் வந்து ஒரு கையில் வந்து பாச கயிறும், சரி, ஒரு கையில் அந்த பாச கயிறை வெட்டுற மாதிரி ஒரு கோடையும் இருக்கு. சரி, ஒரே ஒருத்தர்கிட்டே ஒன்று கட்டுற மாதிரி ஒரு பொருளும், சரி, அதே வெட்டுற மாதிரி ஒரு பொருளும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு பொருள் இருக்கிறது காப்பாற்றுறதுக்கு வெட்டுற மாதிரி இருக்கிறது, ஒரு பொருள் இருக்குது நீ அட்டுழியம் பண்ணும்போது அழிக்கிறதுக்காக இருக்கிறது ஒரு பொருள். அப்போ ரெண்டு பொருளையும் இறைவன்ற ஒரு பொருள் செய்துன்னுக்குதுன்றது தான் இந்த உலகத்துக்கு அடையாளம். இப்போது வந்து பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் எல்லாரும் வழிபடுறாங்க. சரி, அது என்னென்னா நந்தியோட 2 கொம்புக்கு நடுவில் பார்க்கணுன்றாங்க. சரி, அதோட உண்மை விளக்கம் என்ன? இந்த பிரதோஷம்ன்றது இப்போ ஒரு 15 வருஷமாக 20 வருஷமாக தான் நடக்குது. அதுக்கு முன்னே பிரதோஷம்ன்றதுலாம் ஒன்று எங்கேயும் கிடையாது. இது ஏன் இந்த பிரதோஷம் வச்சுக்கினாங்க அப்படின்னா, பெருமா கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஜனங்க போகும். ஏன்னா அது காக்கும் கடவுள்னு பேர். அதனால் அதில் ஜனங்க போவோம், அந்த கோவில் நிர்வாகத்துக்கு வருமானம் வரும். ஆனால் சிவன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா வருமானமே வராது. அதில் இருக்கிற ஐயர் எல்லாமே காஞ்சி போய் தான் இருப்பாங்க. ஏன்னா அது அழிக்கும் கடவுள்னு ஒரு பேர் வச்சுக்கணும். ஆனால் அது மறைக்கும் கடவுள். அது அழிக்கும் கடவுள்னு வெளியே சொன்னதால், அழிக்கும் கடவுள்னாக்கா எல்லோரும் பயப்பட தானே செய்வான். அதனால் அதுக்கிட்ட யாருமே போக மாட்டோம். அதுக்கிட்ட யார் போய்க்கணும்னு சொன்னால் ஞானிகள் மட்டும்தான் அதுக்கிட்ட போகணும். அப்போது இந்த அழிக்கும் கடவுள்ன்றதுனால இதை யாரும் போவதுனால அந்த கோவிலுக்கும் வருமானம் இல்லை, கோவிலினுடைய குருமார்களுக்கும் வருமானம் இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த பிரதோஷத்தை வச்சா கூட்டம் கூட ஆரம்பிச்சது. பிரதோஷம்ன்றது இப்போ தான் நடக்கலை, இது காலகாலமாக உலகம் உற்பத்தி ஆன காலத்துலேருந்து நடந்துக்கின்னு தான் இருக்குது. இந்த நந்தி ஸ்தூல வாகனமே நந்தி. அப்போது இந்த ஸ்தூல வாகனமே நந்தின்னா அந்த உடல் தான் நந்தி. நந்தின்றது வெளியே இருக்கிறது மாடுக்குது, அந்த மாடுக்கு பதில் இந்த மாடு தான் நந்தின்னு பேர் இந்த உடலுக்கு. இதுதான் சிவபெருமான் வந்து நந்தி வாகனம் அப்படின்வாங்க, மாடு மேலே வர வாகனம். அப்போ சிவபெருமான் மாட்டு மேலே வருவார். அப்போ மாடுன்னா என்னன்னா நம்ம தான் மாடு, நம்ம பேர் தான் நந்தி. இந்த நந்திக்குள்ளே தான் சிவபெருமான் நடனம் ஆடினுக்கிறாரு. இந்த நடனம் ஆடுறது தான் உயிர். இந்த உயிர் நடனம் ஆடலைன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போது இது எப்படின்னா இடைகளை பிங்கலைன்ற 2 சுவாசங்கள் ஓடுது. இந்த 2 சுவாசத்துக்குள்ளே அக்னின்னுட்டு சுழுமுனைன்னுட்டு ஒரு சுவாசம் நடக்குது. இந்த இடைகளை பிங்கலை நீயாக இருக்கிற இந்த அக்னிகலைன்றது சிவமாக இருக்குது. இந்த 2 கலைக்கு நடுவில் இது கொம்பாக்கி இதை உடலை மாடாக்கி இந்த 2க்குள்ளே அந்த சுழுமுனை ஆடுறது தான் சிவநடனம். அதனால் சிவபெருமான் 2 மாட்டு கொம்புக்கு நடுவில் ஆடிங்கிறது அடையாளத்தை வச்சுக்கிறாங்க. ஆனால் நிஜம் நமக்குள்ளே நடந்துக்கிற விஷயந்தான் அது இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்தாங்க. இப்போ இதுக்காக இப்போ பண்ண உடனே ஜனங்கள் இப்போ நிறைய விரும்பி போய் பார்க்குது. ஆனால் இந்த பிரதோஷம், இந்த இடைகளை பிங்கலை சிவநடனம்ன்றது இன்றைக்கி நடக்கலை. மனிதன் எப்போ உயிரினங்கள் உற்பத்தி ஆச்சா அன்னிலிருந்து நடந்துக்கின்னு தான் இருக்குது. ஆனால் அதை இப்போ தான் வெளிப்படுத்திக்கின்னு அதை ஒரு 20 வருஷமாக செய்துனுக்கிறாங்க கோயிலில். இப்போ சிவன் கோயிலில் நிறைய கூட்டம், நல்ல வருமானம் வருது, அதுக்காக அதை செய்துனுக்கிறாங்க. இதுதான் அதனுடைய தத்துவம். சிவநடனம் தான் பிரதோஷம்ன்றது. மனுஷ பிறவியில் அவனோட முழுமை அடையணும்னா கடவுளை உணர்ந்தால் மட்டும்தான் அடைய முடியுமா? ஆமாம், இல்லைன்னா அவனுக்கு பிறவியே அறப்பிறவின்னு தான் பேர். இப்போ
ஒரு மனிதன் வாழ்க்கையில் முழுமை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவான். அந்த மனிதன் எப்போ முழுமை அடையிறான் அப்படின்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பசங்க. இந்த 2 பசங்க கணவன் மனைவி ஆகிட்டாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். ஒரு 2 பசங்க பிறந்துச்சு, அவன் முழுமை அடைஞ்சானா முழுமை அடையலை, முழுமை அடைய முடியாது அவ்வளோ சீக்கிரம். அப்போது இந்த கணவன் மனைவிக்கு 2 பசங்க, அந்த 2 பசங்களுக்கு 2 பசங்க பிறக்கணும், அப்போ தான் அவன் முழுமை அடைஞ்சான். அப்போ இந்த 2 பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இல்லை தாயும் இருக்கணும் தகப்பனும் இருக்கணும், 2 பேரும் இருந்தால்தான் அது முழுமை. அதுக்குள்ளே ஒரு தாய் இறந்துட்டோ இல்லை தகப்பன் இறந்துட்டாலோ அது முழுமையான வாழ்வு இல்லை. அப்போது உலக விஷயத்துக்கு இப்படிப்பட்ட நிலை இருந்தால் தான் முழுமை அடையிறான். அப்படின்னா ஞான விஷயத்தில் எப்போ முழுமை அடையிறான் ஒரு மனிதன்னா, மனம் எப்போ போய் ஆன்மாவோட இணையுதோ அப்போ தான் முழுமை அடையிறான். ஏன் இப்போ முழுமை அடையிறான் அப்படின்னா, மனம் ஆன்மாவோட இணைஞ்சு போச்சுன்னா ஆசை அத்து போகிறான். ஆசை அத்து போகும்போது அவனுக்கு பிறப்பு நின்று போகுது. பிறப்பு நின்று போகும்போது அவன் இறைவனோட கலக்கும்போது அது முழுமையான வாழ்க்கை. ஆனால் மனம் இருந்து சாகும்போது அவன் பூமியில் பிறந்து இங்கே 10 வாட்டி பிறந்தாலும் சாகும்போது அது அறவாழ்வாக தான் இருக்கிறத தவிர முழு வாழ்வு கிடைக்கல. அவனுக்கு முழு வாழ்வு கிடைக்கணும்னா இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும். வாழும் காலத்தில் அந்த இறைவனை அடைஞ்சான்னா அப்போ தான் அவன் முழுமை வாழ்வு அடைஞ்சான்னு அர்த்தம்.